செந்தூர் வள்ளல். செந்தூர் வள்ளல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படும் திருச்செந்தூரில் மாடன் என்ற தொழிலாளி இருந்தான். அங்கு பனை ஓலை மற்றும் கோரைப் பொருட்களால் பயன்படுத்திய விசிறிகள், பாய்கள் முதலானவை குடிசைத் தொழிலாக கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது. பயிற்சி பெற்ற புதிய தொழிலாளர்கள் அதிகம் பேர் வேலைக்கு வர விரும்பியதாலும், பல வருடங்களாக அங்கு பணியாற்றி வயதாகி கை நடுக்கம் கொண்டதாலும் மாடனை முதலாளி வேலை விட்டு நீக்கினார். அவன் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் மறுத்து பின்பு இறக்கப்பட்டு வேலைக்கு சேர்த்து கொள்ளாவிட்டாலும் கொஞ்சம் பதப்படுத்தப்பட்ட கோரைப்புற்கட்டுகளும் பனை ஓலைகளும் சில வண்ணப்பொடி டப்பாக்களும் தந்து அனுப்பிவிட்டார். மாடன் வீட்டுக்கு வந்தான். மனைவி புலம்பினாள். இன்னும் ஒரு வாரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா வருவதால் மகளும் மருமகனும் பேரனும் ஊரிலிருந்து வந்து விடுவார்களே, என்ன செய்வது என்று தவித்தாள். ஏற்கனவே 3 மாதங்களாக அவர்கள் பழம் கஞ்சிதான் உண்டார்கள். கணவனும் மனைவியுமாக இரவு பகல் பாராமல் பனை ஓலையில் விசிறிகள் செய்தார்கள். கோரைப் பொருட்களை எடுத்து பாய் பின்னினார்கள். மாடனின் மனைவி அவற்றில் வண்ணம் தீட்டினாள். ஒரு பெண் தன் குழந்தையை கையிலும் குடத்தை தலையிலும் சுமப்பது போலவும் பௌர்ணமி நிலவு போலவும் பலவிதமாக அவள் பாய்களில் வரைந்தாள். விசிறிகளிலும் பலவித பூக்களை வரைந்தாள். சிதறலாக வண்ணம் தெளித்து பூக்களின் மத்தியில் மகரந்த குவியல் போல் அவை விழுந்து அழகாக இருந்தன. எல்லாம் முடிந்தது. நிழலில் காய வைத்து தயாராக விற்பனைக்கு உள்ளன. 18 பனை ஓலை விசிறிகளும் 30 பாய்களும் செய்திருந்தார்கள். அவற்றை எப்படியாவது விற்று அந்த காசில் கும்பாபிஷேக விழாவுக்கு வரும் மகள் குடும்பத்தை திருப்தி செய்துவிட்டால் பின்பு எப்படியாவது வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தான் மாடன். அவசர கடைகள் கோவில் பக்கம் பெருகி இருந்தன. இருவரும் ஊருக்குள் தெரு தெருவாகச் சென்று யாரும் வாங்காததால் கடைப்பக்கம் வந்தார்கள். பசியில் மயக்கமாக இருந்தது இருவருக்கும். கடைக்காரர்கள் அவர்களை விரட்டி துரத்த கடைசியாக இருந்த ஒரு கடைக்காரர் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அவற்றை வாங்கி கொண்டார். விசிறிக்கு 20 ரூபாயும் பாய்க்கு 60 ரூபாயும் பேசி அவர் 18 விசிறிக்கும் 30 பாய்க்கும் மொத்தம் 2160 ரூபாயை அவனிடம் தந்தார். இருவரும் மகிழ்ச்சியாக அரிசி, காய்கறி, பேரனுக்கு பால் என்று வாங்கி வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு முடிவு செய்தார்கள். மகள் குடும்பம் வந்து தங்கி போகும் வரை அவர்கள் காலை எழுவதற்கு முன்பே மாடனும் அவன் மனைவியும் வழக்கம்போல் பழம் கஞ்சி குடித்து விட வேண்டியது என்றும், அவர்கள் இரவு படுத்த பின்பு மறுபடி பழம் கஞ்சி குடித்து விட வேண்டும் என்றும், மகள் குடும்பத்துக்கு மட்டும் வாங்கி வந்த காய்கறி, அரிசி முதலானவற்றை பயன்படுத்தி சமைத்து கொடுப்பது என்றும் முடிவு செய்தனர். இந்த பொருட்கள் வாங்கி மீதமிருந்த சிறு தொகையில் மாடன் பேரனுக்கு பிடித்த இனிப்பு பலகாரங்கள் வாங்கி வந்தான். மகள் குடும்பம் வந்துவிட்டனர். பேரனுக்கு தாத்தாவை பார்த்து ஒரே குஷிதான். ஆனால் தனக்கு வேலை போய்விட்டதை தெரிவிக்காமல் வழக்கம்போல் காலை சென்றுவிட்டு இரவு திரும்பினான் மாடன். மனைவியும் அந்த சூழ்நிலையை சமாளித்தாள். திருவிழா கூட்டம் நாளுக்கு நாள் பெருகியது. இன்னும் 2 நாட்கள்தான், ஊருக்கு கிளம்பி விடுவார்கள். அப்போதுதான் மனைவி மாடனிடம் சொன்னாள், 4-5 நாட்கள் வந்து தங்கிவிட்டு கிளம்பும்போது அவர்களுக்கு துணி தர வேண்டும், வெறுங்கையோடு எப்படி அனுப்புவது என்றாள். மாடன் திகைத்தான். சிறு தொகையிலும் இனிப்பு வாங்கி வந்து விட்டேனே, இப்போது என்ன செய்வது என்று தெருப்பக்கம் சோகமாகச் சென்றான். தன் நிலைமை இப்படியா ஆக வேண்டும், இனி எந்த வேலைக்கு செல்வது என்றும், அதற்கு முன்பு வந்திருக்கும் மகள் குடும்பத்துக்கு எப்படி துணி வாங்குவது என்றும் எண்ணி கலங்கினான். அவன் தெருப்பக்கம் அலைந்து திரிந்து யாரும் கடன் தராததால் முதலாளியை காணச் சென்றான். முதலாளி தூரத்தில் இருந்தவாறே சைகையால் அவனை போகச் சொல்லும்படியும், தனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்றும் பிறகு பார்க்கலாம் என்றும் சாடையாலேயே சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பிச் சென்று விட்டார். மாடன் மிகவும் சோர்ந்து விட்டான். தான் பொருட்கள் விற்ற கடைக்காரரிடம் வந்து கடன் கேட்டான். அவர் தான் எந்த பேரமும் பேசாமல் மொத்த தொகை தந்து விட்டதால் திருவிழா முடியும் வரை கடைப்பக்கம் வந்து தொல்லை பண்ண வேண்டாம் என்று அனுப்பிவிட்டார். இரவு ஆகிவிட்டது. நாளைக்கு மகள் குடும்பத்துக்கு துணி தர என்ன செய்வது?
என்று கோவிலுக்குள் சென்று செந்தூரனை மனமுருக வேண்டினான் மாடன். பிறகு கடற்கரைக்கு வந்தான் மாடன். இனி வேறு வழியில்லை. நான் இருந்து இனி என்ன செய்யப் போகிறேன்? வேலையும் இல்லை. நான் இல்லாவிட்டால் கூட மகள் அம்மாவை உடன் அழைத்துச் சென்று கவனித்துக் கொள்வாள். என்னால் இனி எதுவும் முடியாது. ஆம், இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை எல்லோரும் வள்ளல் என்கிறார்களே. கோவிலில் திருவிழா சமயங்களில் யார் யாரோ வந்து சொற்பொழிவு செய்யும்போது சொல்ல கேட்டிருக்கிறேனே. அந்த வள்ளல் எனக்கு மட்டும் ஏன் அருளவில்லை? என் போன்றோரை படைத்தவனுக்கே என்னை பிடிக்கவில்லை போலிருக்கிறது. ஆண்டவா, நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் தலையில் அடித்து கொண்டு கண்ணீர் பெருக்கி புலம்பிய மாடன் கடலுக்குள் புகுந்து வாழ்வை முடித்து கொள்ளும் முன்பு ஒரே ஒரு முறை கடைசியாக தெய்வத்தை காண விரும்பி கோவிலுக்குள் சென்றான். அங்கே ஒரு வாரமாக நடந்த ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம் ஆகியவற்றில் இன்று முருக பக்தி பற்றி பேசி மனதை உருக வைப்பதில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அவர் முருகனை பலவாறாக புகழ்ந்து வள்ளல் என்று குறிப்பிட்டு பேசினார். அந்த வார்த்தை காதில் விழுந்ததும் மாடன் விரக்தியாக சிரித்தான். கோவிலுக்குள் கூட்டம் மிகுந்து இருந்ததால் பிரகாரம் சுற்ற வழியில்லை. பெரும் செல்வந்தர்களும் அங்கு வந்து நின்று கொண்டு அந்த பெண்மணியின் பேச்சை கேட்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார்கள். மாடன் நிற்க முடியாமல் திரும்பி போய்விட நினைத்த போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த பெண்மணி பேச்சை முடித்ததும் பலரும் அவருக்கு சால்வைகளை பொன்னாடைகளாக தந்தனர். உற்சவ மூர்த்திக்கு பூஜை நடந்தது. பல மணிகள் ஒலிக்க தெய்வத்தை நன்றாக கண்குளிர வணங்கிய மாடன் கண்களை மூடி நின்றிருந்தான். செல்வந்தர்கள் கோவில் திருப்பணிக்கு நன்கொடைகள் தந்ததோடு வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பல வண்ண பட்டாடைகள் காணிக்கையாக தந்தனர். அப்போது அங்கு பக்தி சொற்பொழிவு செய்து முடித்திருந்த பெண்மணி தனக்கு பக்தர்கள் தந்த சால்வைகளை மக்கள் மீது போட்டார். அர்ச்சகர்களையும் தெய்வங்களின் காணிக்கை ஆடைகள் மலைபோல் குவிந்ததால் அவற்றை எடுத்து சிலவற்றை பக்தர்களுக்கு தரச் சொன்னார். அர்ச்சகர்களும் அந்த ஆடைகளை பக்தர்கள் மீது வீசினர். ஏற்கனவே தன் தலைமேல் விழுந்த ஒரு சால்வையை மாடன் எடுப்பதற்குள் சால்வைக்குள் ஓரிரு பட்டு புடவை வேஷ்டிகள் விழுந்தன. மாடன் அவற்றை அப்படியே சுருட்டி பிடித்து கொண்டு கூட்ட நெரிசலில் முண்டியடித்து கொண்டு வெளியே வர அந்த கடைக்காரர் அவனை நிறுத்தி திருவிழா சமயத்தில் நன்றாக பொருட்கள் விலை போனதாகவும் 20 ரூபாய் விசிறியை 250க்கும் 60 ரூபாய் பாயை 600க்கும் தான் விற்றதாக கூறி மகிழ்ச்சி அடைந்து 2000 ரூபாயை இனாமாக வைத்து கொள்ளுமாறு மாடனின் சட்டைப்பையில் திணித்தார். மாடனின் மனம் ஆனந்தத்தில் பேச்சின்றி ஸ்ரீ முருகனாகிய வள்ளல் பெருமானை எண்ணி மனமுருகினான் மாடன். முற்றும்.